ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட ரூம் மேட்ச்சில் 1v1ல் ஸ்டீயாவும் நம்மளை அடிச்சிடுவார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி யார் யாருக்கு ரூம் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் தமிழன் ராஜான்னு ஒருத்தர் வருவார். அவருக்கும் ஸ்டீயப்பாவுக்கும் தான் இப்போ மேட்ச்சு. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு போட்டுருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ரவுண்டு எப்படியோ ஸ்டீயப்பா அடிச்சிடுவார். ரெண்டாவது ரவுண்டு ராஜா அடிப்பாருன்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். 2வது ரவுண்டு ஸ்டீயப்பா தான் நான் அடிச்சிடுவார். ஆள் ஆனால் மூமெண்ட்டு போட்டு வெறுப்பேற்றுவார் ஆளை. அடுத்த ரவுண்டு எப்படி ஸ்டீயப்பா தான் அடிச்சிடுவாருன்னு நினச்சேன். கடைசியில் ராஜா ஒரு போட்டு விட்ருவார். ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு போலக்கு. இந்த ரவுண்டு ராஜா மண்டையிலே போட்டு விட்ருவார். அவ்வளோதான், மண்டையிற்கு விழுந்துருச்சு. இந்த ரவுண்டில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இந்த ரவுண்டில் எப்படி ஸ்டீயப்பா ஜெயிச்சிடுவான்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஸ்டீயப்பா ஜெயிச்சிட்டாரு. இந்த ரவுண்டு ராஜாவுக்கு ஹெட்ஷாட்டே விழுந்திருக்காது. பாலை போட்டு கவர் ஆகுவார். ஆனால் இந்த ரவுண்டில் எப்படியும் ஸ்டீயப்பா எப்படியும் அடிச்சிடுவார். அதேமாரி மூவ்மெண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த ரவுண்டு ஸ்டீயப்பா டெசர்ட்லேயே ஆடி பார்த்தாரு. கடைசியில் ஆனால் டபுள் பேரில் வச்சு முடிச்சுட்டாரு. இந்த இடத்துல தான் டெசர்ட்டை வச்சு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தார். கடைசியில் ஒரு வாட்டி ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. இந்த இடத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு டபுள் பேரில் வச்சு அடித்து முடிச்சு விட்டார். 7 ரவுண்டு வந்துட்டார். ராஜா 7, ஸ்ரீ 4 இருந்துச்சு. ஜெயிச்சலான்ட்டு நம்பிக்கையில் போனார். ஸ்டீயவும் மண்டையிலே வச்சு விட்டு வீட்டுக்கு ஓப்பான்னு அனுப்பிவிட்டார். ஃபேக்ட்ரியில் ஒரு இடத்துல கேம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். ஜம்ப் பண்ணி அடிக்கலாம் பார்த்தா ஸ்ரீ அதுக்குள்ளே போட்டு விட்டார். ஆள் நல்லா ப்ளே பண்ணார். ப்ரோ பிளேயர் போல்.